அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அநேக நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம். அடியேன் சக்தி சோமே ஆகிய நானும் KS ஐயங்கார் அவர்களும் சுவாமி டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் குரு பெயர்ச்சி குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்குது. அடுத்த வருஷம் விசுவாசு வருஷம் சித்திரை மாதம் 28ஆம் தேதி அன்னைக்கு கூட முடிகிறது. ஆக இந்த ஆண்டு 375 நாட்கள் இருக்கிறாங்க. அதேமாரி ஆங்கிலத்துக்கு பார்த்திங்கன்னா 1/5/2024 முதல் 11/5/2025 வரைக்கும் இந்த குரு பெயர்ச்சியானது இருக்கிறது. இடையில ஒரு தடவை வக்கரமாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அக்டோபர் மாதத்தில் வக்கரமாகிறது. இதை பற்றி உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய இந்த கோச்சார ரீதிகளையெல்லாம் நம்முடைய ஹரிஹர சர்மா ஐயா அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த கோச்சார ரீதி சொல்லிட்டு தான தர்மங்கள் பண்ண வேண்டியதை பற்றியும் சொல்லுவாங்க. அந்த தான தர்மங்கள்லாம் குருவுக்கு தான தர்மங்கள் பண்ணுறதும் ஆசான்களுக்கு பண்ணுறதும் இதெல்லாம் ரொம்ப விசேஷம். அதனால் அந்த தர்மங்களையெல்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணலாம். அதெல்லாம் பண்ணிட்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஐயா இப்போ சொல்லுவாங்க. அனைவருக்கும் பணிவான நமஸ்காரங்கள். இப்போ இதை பொறுத்தளவுக்கு நம்ம ஒவ்வொரு வருஷமும் என்னென்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னாக்க வருஷ பயிற்சிகள் மற்றும் மாத பயிற்சிகள் இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் நாம் இப்போ பார்க்க போகிறது குரு பயிற்சி பலன்கள். இந்த குரு பயிற்சி அப்படின்றது நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு வெட்னஸ்டே அன்னைக்கு குரு பெயர்றாரு. எதுலேருந்து? மேஷராசி கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலேருந்து கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் ரிஷபராசிக்கு மாறுறாரு. அவர் சற்றேறக்குறைய எப்போதுமே குரு பகவானை பொறுத்தளவுக்கு சற்றேறக்குறைய ஒரு வருஷம் இருப்பார். அப்போ அப்படின்னு பார்க்கும்போது 1/5/2024 11/5/2025 வரையிலும் குரு பகவான் அங்கே இருக்கார். அப்போ இந்த மாறக்கூடிய காலகட்டங்களில் அந்த கோல்சாரத்தில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்காங்கன்றதை பார்ப்போம். அதுக்கப்புறம் என்னென்ன பலன்கள் பார்ப்போம். இப்போ இந்த 1/5/2024 மேஷத்தில் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் இருக்கிறாங்க. மாறின குரு பகவான் 2ஆம் இடமான ரிஷபத்தில் இருக்கிறாங்க. 6ஆம் இடமான கன்னியில் கேது பகவான் இருக்கிறாங்க. அதை தவிர கும்பத்தில் சனி பகவானும் காலபுருஷ தத்துவத்தின்படி 12ஆம் இடமான மீனத்தில் செவ்வாய் புதன் ராகு பகவானும் இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த குரு பயிற்சி நிகழுது. இந்த குரு பயிற்சியில் பொறுத்தளவுக்கு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க ஒவ்வொரு ட்ரிப்பும் குரு அதிசாரம் வாங்கி முன்ன போவார். இந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா நம்ம குரு பகவான் ரிட்ராகேஷன் ஆகிறார். ரிட்ராகேஷன்னாக்க வக்ரம்னா பலம் இழக்கக்கூடிய காலகட்டங்கள். இவர் பலம் இழக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது 15/10/2024 11/2/2025 வரலாம். சற்றேறக்குறைய 4 மாதத்துக்கு வக்ரகதி அடைகிறாரு. அப்போ இதில் பார்த்தா 375 நாள் 1/5/2024 11/5/2024 வருது. கிட்டத்தட்ட 375 நாள். அதில் 4 மாதத்துக்கு பலம் இழக்கிறாரு. இப்போ இதை வச்சுக்கிட்டு இந்த கிரக நலத்தை வச்சுக்கிட்டு என்னென்ன பலன்கள் என்னென்ன ராசிக்கு என்னென்ன பலன் தருவார் அப்படின்றத பார்ப்போம். அதே போல் குரு பகவானை பொறுத்தளவுக்கு பிரகஸ்பதி எப்படிம்போம் இருக்கிறதுலையே முழு சுபர் குரு அப்படிம்போம். குருவை போல் கொடுப்பவரும் இல்லை குருவை போல் கெடுப்பவரும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் குரு எப்போதுமே கெடுக்க மாட்டார் பிரகஸ்பதியை பொறுத்தளவுக்கு. இப்போ இந்த குரு பயிற்சியை பொறுத்தளவுக்கு பெரும்பாலும் எல்லா ராசினருக்கும் நல்லதே தருவார். ஒரு சில ராசிகளுக்கு 3/8/12 மறைஞ்சிருந்தால் அவருடைய பலன்களுடைய விகிதத்தை குறைப்பாரை தவிர கெடுக்க மாட்டார். ஐயா ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதாவது இந்த குரு பெயர்ச்சிக்கான நாட்கள் என்னென்ன இதெல்லாம் நான் வருஷப்படுத்தி சொன்னீங்க. குரு பகவான் இயற்கை சுவர். அவர் எந்த ஒரு கிரகங்கள் அதாவது எந்த ஒரு ராசிக்கும் அசுவராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அதீதமான சுவர் அப்படின்றதுனால தான் இயற்கை சுவர்னு சொல்லக்கூடியது. இந்த குரு பகவானுடைய ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி பார்த்தோம்னா எல்லாருக்குமே எல்லா கிரகங்களுமே 7ஆம் பார்வையாக அதாவது 180 டிகிரி பார்வைகள் இருக்கும். ஆனால் குரு பகவானுக்கு 5ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும் உண்டு. அதனால் குரு பகவான் மறைஞ்சிருக்கார் அப்படின்னா அவருடைய பார்வை பலத்தின் மூலியமாக அந்த இடத்தை சுபப்படுத்திடுறார். இதன் மூலியமாக பார்த்தோம்னா எல்லா ராசிக்காரர்களுக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த குரு பெயர்ச்சியில் பார்த்தேன்னா பொதுவாகவே
இந்த குருமார்களை போய் சந்திச்சுட்டு வர்றது, மடாதிபதிகளை போய் சந்திச்சுட்டு வர்றது, குரு பகவானுக்கு போய் வந்து வியாழக்கிழமை வந்து உங்களால் முடிஞ்சு மூக்கு கடலை மாலை போடுறது, அதை தவிர வந்து உங்களால் முடிஞ்சது அப்படின்னா வஸ்திரம், அதாவது மஞ்சள் கலர் வஸ்திரம் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷம். குரு பகவானுக்கு நெய் விளக்கு ஏற்றுறது, இதெல்லாம் வந்து பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு எளிய பரிகாரங்கள். அது எல்லாராலையும் கடைபிடிக்கக்கூடிய பரிகாரங்கள். இதை தவிர பார்த்தேனால் மிகவும் எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னா குரு காயத்ரி மந்திரம். அதாவது குரு காயத்ரி மந்திரத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தேனால் ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணீஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத்து இப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு 3 தடவையாகும். அது இல்லைன்னா ஓம் குருதேவாய வித்மஹே பிரம்மானந்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு 3 தடவை கண்டிப்பாக சொல்லிட்டு வர்றதன் மூலியமாக எந்த ஒரு பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக விலகி செல்ல முடியும். ஏதோ பார்த்தேன்னா குரு பகவானை பொறுத்தவரையிலும் காரகத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவர் தான் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. குரு பகவானை பொறுத்தவரையிலும் தனகாரகன். பணம் வரணும்னா குரு பகவான் நல்லபடியாக இருந்தால் மட்டும்தான் பணம் வரும். அது தவிர வந்து புத்திர காரகன், குழந்தை பிராப்தின்னு சொல்லக்கூடியது. குழலினிது யாழினிது தம் மக்கள் குழந்தை செல்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழந்தை செல்வத்தை பற்றி சொல்லக்கூடிய வள்ளுவனே சொல்லக்கூடிய விஷயம். அதனால் தன் மக்கள் மழலை செல்வம் கேளாதவர்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அதனால் குழந்தை பிராப்தியை பற்றி சொல்லணும் அப்படின்னா குரு பகவானுடைய இயற்கையான சுபரனுடைய பார்வையோ இல்லைன்னா குரு பகவான் இருக்கும் இடத்தையோ குரு பகவானுடைய தன்மையோ ஜாதகத்தில் வச்சு தான் சொல்ல போகிறோம். அதனால தான் புத்திர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான். இதை தவிர எப்பொழுதுமே மக்கள் அடியில் ரொம்ப இதுவாக பிரசித்தி பெற்ற ஒரு விஷயம் என்னென்னா, ஐயா குரு பலன் வந்தாச்சா, கல்யாணம் அப்படின்னு எடுத்தோம்னாலே குரு பலன் வந்தாச்சா இப்படின்ற முதல் வார்த்தை தான் எல்லா விதமான மக்களிடையே இருக்குது. அதனால் குருவுக்கு காரகத்துவம்னு சொல்லக்கூடியது தனகாரகத்துவம், அதை தவிர புத்திர காரகத்துவம், அதை தவிர திருமணத்திற்கு குரு பார்வை ரொம்பவும் முக்கியம். இந்த 3 விஷயமும் வந்து ஒரு ராசிக்காரர்களுக்கும் எந்த அளவுக்கு இருக்குது, எந்த அளவு இது வந்து நல்லபடியாக போகும் அப்படின்றத இப்போ மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். அன்பான கடகராசி நண்பர்களே, உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி கண்டிப்பாக சாதகமாக இருக்குமா? சாதகமாக இருக்கும். என்ன சாமி எடுத்த விட்டே சாதகம்னு சொல்லிட்டீங்க? ஆமாம், கடந்த காலகட்டங்களில் 10ல் குரு, ஜோதிட சாஸ்திரத்துப்படி என்ன சொல்லுவோம், 10ல் குரு வந்தால் பதவியும் பறிபோகும் அப்படிம்பாங்க. பதவி பறிபோகிறது கிடையாது. பதவியில் ஒரு பயம் கலந்த பதட்டம் இருக்கும். தேவையற்ற வார்த்தைகள், தேவையற்ற வாதங்கள், தேவையற்ற விதாண்டாவாதங்கள், பயத்தின் அடிப்படையில் நீங்கள் உங்கள் மேலே உள்ள அதிகாரிகள்ட்டையும் உங்கள் கீழே உள்ளவங்கள்ட்டையும் பேசுகிறதுனால சொந்த செலவில் சூனியம் வச்சிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றது 10ல் பதவி போகிறது. குரு பகவான் ஒரு நாளும் உத்தியோகத்தையோ தொழிலையோ கெடுக்க மாட்டார். ஒரு பதட்டமான நிலையிலேயே வச்சுக்கிட்டு இருப்பார். பயம் கலந்த பதட்டம் இருக்கும். அப்போ சரணாகதி அடைஞ்சால் பிரச்சனை முடிஞ்சு போச்சு. சரி, கடந்த வருஷம் பொறுத்தளவுக்கு பதட்டம் பதட்டம் பயம் 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 இருந்துச்சு. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னா இப்போ குரு பகவான் உங்களுக்கு 10லேருந்து 11க்கு வரார். 11 அப்படின்றது லாபஸ்தானம். லாபஸ்தானம் அப்படின்னாக்க இதுவரை கிள்ளி கொடுத்து கொண்டு இருந்த குரு பகவான் அள்ளி கொடுக்கக்கூடிய காலம். அப்போ அதை வரவேற்கிறதுக்கு நாம் தயாராகுமா? தயாராகும். நாம் செய்கின்ற தொழில் மூலியமாக, நாம் செய்கின்ற வேலையின் மூலியமாக தனக்காரனான குரு அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டம். அடுத்தது, குருவுக்கு பொறுத்தளவுக்கு பார்வைகள் உண்டு. எல்லா கிரகங்களுக்குமே சப்தமாக பார்வை, அதாகப்பட்டது 180 டிகிரியில் பார்க்குறது. இதில் பிரகஸ்பதியான குருவுக்கு 5ஆம் பார்வை உண்டு, 7ஆம் பார்வை உண்டு, 9ஆம் பார்வை உண்டு. குரு நின்ன இடத்தை பலப்படுத்துவார். அப்போ 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பலப்படுத்திட்டார். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டம் கடகராசிக்கு. அதுக்கு அடுத்தது குரு பகவான் பார்க்கக்கூடிய பார்வை ரிஷபத்தில் இருந்து 5ஆம் பார்வையாக உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்குறார். 3ஆம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் முயற்சி ஸ்தானம் அப்படின்னு பேர். அந்த முயற்சி ஸ்தானத்தில் கேது இருந்தார். கேதுவை நாம் எப்போதுமே ஞானக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஞானம் எப்போ வரும்? பட்ட பிறகுதான் ஞானம் வரும். அப்போ கடந்த காலகட்டங்களில் நீங்கள் சொன்ன சொல்லுனால பிரச்சனை வந்து அதுக்கு தீர்வு கிடச்சிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த குரு பெயர்ச்சியின் மூலியமாக
பிரகஸ்பதியான குரு 3ஆம் இடத்தை கம்யூனிகேஷன் பாவத்தை பார்க்கறது மட்டும் இல்லாமல் கம்யூனிகேஷன் பாவத்தில் உள்ள கேதுவையும் பார்க்குறார். அப்போ கண்டிப்பாக நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் அத்தனையும் ஜெயம் 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 ஜெயம். சரி, 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம் அப்படின்ட்டோம். அதே போல் 3ஆம் இடத்தை பொறுத்தளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் ஆணுக்கு வீரியஸ்தானம் அப்படிம்போம். இதுவரை கடகராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு சந்தான பாக்கியம் என்கின்ற குழந்தை பாக்கியம் இல்லாமல் அது ஆணோ பெண்ணோ அவமானங்களையும் சங்கடங்களையும் சந்திச்சுட்டு இருந்தவங்களுக்கு இந்த பிரகஸ்பதியான குரு பகவானை தனக்காரகன்னு சொல்லுவோம், புத்திரக்காரகன்னு சொல்லுவோம். புத்திரக்காரகனான குரு பகவான் ராசிக்கு 11ல் இருந்துக்கிட்டு 5ஆம் பார்வையாக உங்களுடைய வீரியஸ்தானத்தை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக 1/5/2024 11/5/2025 உங்களுக்கு கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு வம்சம் விருத்தி ஆகுமா? கண்டிப்பாக வம்சம் விருத்தி ஆகும். பயப்பட வேண்டிய தேவையில்லை. இதுவரை பட்ட அவமானம் அசிங்கங்கள் அத்தனைக்கும் விடுதலை கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். சரி, அடுத்தது 3ஆம் இடம்ன்றது கம்யூனிகேஷன் சொல்கிறோமே. கம்யூனிகேஷன் அப்படின்றது தகவல் தொழில்நுட்பம். நம்ம நாட்டில் இப்போ பார்த்தீங்கன்னாக்க 2G 3G 4G 5G இப்போ 6Gக்கு வரலும் வந்துட்டோம். அந்த ஸ்பெக்ட்ரம்ன்றதில் பொறுத்தளவு வந்துட்டுருக்கோம், கம்யூனிகேஷன் பாவத்தில் வந்துட்டுருக்கோம். அப்போ இந்த கம்யூனிகேஷன் பாவம் எப்போ ஒரு நாட்டில் கம்யூனிகேஷன் பாவம் விரிவடையுதோ, எப்போ டிஜிட்டல் மயம் ஆகுதோ அந்த நாடு தன்னிறைவு பெற்ற நாடு. அப்போ அந்த துறையில் வேலை பார்க்குற அத்தனை பேருக்கும், கடகராசியை சேர்ந்த அத்தனை வேலை பார்க்குறவங்களுக்கும், அது எந்த விதமான தொழில்நுட்பமாக இருக்கட்டும், தகவல் தொழில்நுட்பமாக இருக்கட்டும், எந்த பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் அவர்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக பதவி உயர்வு உண்டு. எப்படி பதவி உயர்வு உண்டு? இடமாற்றத்தோட பதவி உயர்வு உண்டா? கண்டிப்பாக உண்டு. ஸோ இப்போ இந்த கடகராசி என்பவர்களுக்கு பொறுத்தளவுக்கு குரு நின்ற இடத்தையும் குரு பார்த்த இடத்துக்கும் பலன் சொல்லியிருக்கிறோம். இதை தவிர குரு பகவானுக்கு 7ஆம் பார்வை என்ன பலன்களை தருவார், 9ஆம் பார்வை என்ன பலன்களை தருவார் அப்படின்றத, குரு பார்க்கறதுக்கு பலன் என்னென்ன அப்படின்றத விரிவாகவும் விளக்கமாகவும் நம்மளுடைய KS ஐயங்கார் அவங்க விளக்குவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது குரு பகவான் நின்ற இடத்தை விட பார்க்கும் இடம் மிகவும் அதீத சுபத்துவம் வருது. அதனால் தன்னுடைய பார்வை பலம்னு சொல்லக்கூடிய 7ஆம் பார்வை 5-9 பார்வைகள்னால மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். ஏன்னா அஷ்டமத்து சனி 10ஆம் இடத்துல குரு இருந்து பெரிய பாடுபட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலம். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கும். மூத்த சகோதரர்கள் மூலியமாக, மூத்த சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும். குடும்பத்தில் புதிய வாரிசு உருவாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமணமாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 7ஆம் இடத்தை குருவே பார்க்குறார். 7 சப்தம ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால குரு பலன் குரு பலம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டம். 5ஆம் இடத்தை புத்திர காரகனே பார்க்கறதுனால குழந்தை பிராப்தி, ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரும். அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு புதுசாக வேலையை எடுத்திருந்தீங்கன்னா அந்த வேலையில் உங்களுக்கு ஒரு புதிய பதவி கொடுப்பாங்க. வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா திடீர் பண வரவு வரும். உங்களுடைய இதில் பார்த்தீங்களேனால் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு திடீர் ஒரு ஏற்றம் இருக்கும். தொழிலில் அதிகமான அபிவிருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதாவது வியாபாரத்தில் லாபம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா தனகாரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் போய் உட்கார்றது அப்படின்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அதனால் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்தீர்கள்னாலும் அந்த விஷயத்தில் லாபம் பார்க்காமல் போக முடியாது. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் அமையிறது. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 9க்கு 3ஆம் இடம்னு இருக்கிறதுனால தந்தையின் மூலியமாக நல்ல செல்வாக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் தொழிலில் அதிகமாக அபிவிருத்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 6ஆம் அதிபதியே போய் 11ல் உட்காந்துருக்கார். அதனால் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் புதிய கடன்களை ஏற்படுத்தி கொடுத்து அதன் மூலியமாக அதீதமான லாபத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சி அமையப்போகுது. மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி கடகராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஏன்னா சனி பகவான் 8ஆம் இடத்துலேருந்து ஆட்டி படைச்சிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குரு பகவான் இந்த மாதிரியான ஒரு பொசிஷனில் வர்றது பெரிய வரப்பிரசாதம். இருந்தாலும் உங்களுடைய தசாபுக்தி காலங்கள் சரியாக இல்லை அப்படின்ற காலகட்டத்தில் அதற்குண்டான எளிய பரிகாரம் என்ன பண்ணலாம், எந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்ட கேட்போம்.
ஏன் ரொம்ப அற்புதமாக தெளிவாக விளக்கமாக சொன்னீங்க ஐயா. இந்த குரு இவங்களுக்கு 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. இந்த 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறதுனாலையும் அவருடைய பார்வைகள் அப்படிங்கிறது ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறார், 5ஆம் இடத்தை பார்க்குறார். அதனாலெல்லாம் கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் இப்போ கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்பும் புத்திர பாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. இந்த 11லேயே குரு இருக்கிறதுனால ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தாகி விடோவானவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து 2வது திருமணம் நடக்கிறதுக்கும் அதிகமான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அப்போ 2வது திருமணத்துக்கு காத்திருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த 2வது திருமணம் வந்து கண்டிப்பாக நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல வாய்ப்பை தரக்கூடிய வாய்ப்பாக அமையும். இப்போது இதில் வந்து இந்த ராசிக்காரர்கள் அனைவருக்கும் வந்து சிறப்பை பற்றியெல்லாம் சொன்னாங்க. அவர் 11ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு, அவருடைய பார்வைகளெல்லாம் சிறப்பு தான். ஆனால் இதெல்லாம் இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து இப்போ நடக்கக்கூடிய திசைகள் புத்திகள் கோச்சாரம் அந்தரநாதன் சூட்சமநாதன் இந்த மாதிரி உள்ளவங்கள்லாம் சரியானபடி இயங்கலைன்னா இந்த கோச்சாரம் இயங்காமல் போயிடும். அப்போ இந்த கோச்சாரம் இயங்கணும் அப்படின்னு சொன்னால் காஞ்சிபுரத்துலேருந்து அரக்கோணம் போகிற வழியில் கோவிந்தவாடி அகரம்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே வந்து காஞ்சி பெரியவா வந்து பிரதிஷ்டை பண்ண இடம் அது. அங்கே போய் ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு அபிஷேகம் போய் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் அந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அது போக ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மங்கள் அதாவது வஸ்திர தானம் பண்ணுங்க. அந்த வஸ்திர தானம் பண்ணுறது கூட அவருடைய குருவுக்கு உரிய மஞ்சள் நிறத்தில் பண்ணினீங்கன்னா அது உங்களுக்கு விசேஷமாக இருக்கும். இதுகளெல்லாம் பண்ணுனா உங்களுடைய ஜாதக பிரகாரம் வந்து எந்த தீய சக்திகள் இருந்தாலும் அதெல்லாம் விலகி நன்மையாகவே அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது கடகராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் ஒரு பெரிய மாற்றத்திற்கு அவர்கள் விதை போட்ட காரணமாக இந்த குரு பெயர்ச்சி அமைய போகிறது. ஏன்னா இந்த குரு பெயர்ச்சி 11ஆம் இடத்துல வர்றது பெரிய ஏற்றம். அதை தவிர உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதீதமான லாபத்தை கொடுத்து பணவரவிற்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுத்து தொழிலில் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுத்து புதிய கடனை கொடுத்து அதன் மூலியமாக தொழிலில் அபிவிருத்தியை செய்யக்கூடிய காலகட்டம், திருமணமாகக்கூடிய காலகட்டம், திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இளைஞர்களுக்கு திருமண குருபலம் வந்ததற்காக உண்டானதுனால திருமணம் ஆகக்கூடிய காலகட்டம், திருமணமாய் ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டம். ஏன்னா குரு பகவான் புத்திரகாரகன், அவரே 5ஆம் இடத்தை புத்திரஸ்தானத்தை பார்க்கறது பெரிய விசேஷம். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டம். ஏன்னா குரு பகவான் 3ஆம் இடத்தை பார்க்குறார். அதை தவிர ஐயா சொன்ன மாதிரி ஸ்பெர்ம் மொட்டிலிட்டி, அதாவது மேல் இன்ஃபர்டிலிட்டிக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். மொட்டிலிட்டி நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கவுன்ஸ் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் குழந்தை பிராப்தி ஏற்படும். புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. தொழிலில் அபிவிருத்தி உண்டு. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இதை தவிர பார்த்தீங்கன்னா எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது. மொத்தத்தில் பார்த்தீங்களேனா இந்த கடகராசிக்காரர்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் இந்த குரு பெயர்ச்சி கொடுக்க போகிறது. இருந்தாலும் சனி பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களோட கீழ்ப்படிந்தவர்களுக்கு அவர்களோட பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய பாஸ் இல்லைன்னா எஜமானர்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது சனி பகவானுடைய பிரச்சனையினால் இருக்கும். 8ஆம் இடத்துல அஷ்டமத்து சனியாக இருக்கிறதுனால குரு பகவான் அதில் எல்லாத்துலேயுமே பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அளவிற்கு இந்த ஒரு வருஷம் மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்க போகிறார் அப்படின்றது இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம்.